கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் இந்த ஒரு மாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்த தேவனுக்கு அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த ஒரு ஆராதனை கூட நாம் துவக்க ஜெபத்தில் வழி நடத்தும்படி அன்பு சகோதரர் ஞான தீபன் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஒன்றான மெய்தேவனே, மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்கள் மேல் அன்பு வைத்து உடைய சொந்த குமாரனையே எங்களுக்காய் ஈடுபலியாய் தந்து உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் எங்களுக்கு முன்மாதிரியாய் அவருடைய சத்திய வசனத்தின் பிரகாரம் எங்களை இம்மட்டுமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட உடைய சத்திய பாடத்தை எங்களுக்காய் தேவன் அளிக்கப் போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தூது கொடுக்கிற சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைகளை அவர் மூலியமாய் கேட்டு எங்களை இன்னுமாய் நாங்கள் ஆராய்ந்து அறியத்தக்கதான ஒரு கிருபையை தாரும். நினைக்கூறுதலை உண்மையாய் உத்தமமாய் எங்களை நாங்களே ஆராய்ந்து அந்த நினைக்கூறுதலின்படி அதை சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி எங்களுக்குள்ளாய் இருக்கிற தீமைகளை வெறுத்து சத்திய வழியிலே எங்களை நிலைப்படுத்தி உண்மையை உத்தமமாய் உமக்கென்று உம்முடைய அழைப்புக்கேற்ற பாத்திரமாய் நாங்கள் மாற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. விசேஷித்த விதமாய் நீர் அழைத்த அந்த சபை வாய்ப்புக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதியுள்ளவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்குள்ளாய் இருக்கிற அனைத்து காரியங்களையும் நாங்கள் கலைந்து போட்டு நீதியின் பாதையிலேயே நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் நினைவு கூறுதலுக்கு ஆயத்த பாடமாக தினம்தோறும் மாலை வேளையில் பாடங்கள் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றும் கூட ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அதற்கான பாடத்தை எடுத்து தருமாறு அன்பு சகோதரர் தீபன் அவர்களை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது பிரதர். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு, நமக்கு நல்லா தெரியும், நாம இந்த ஒரு காலப்பகுதியில குறிப்பா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்நாட்கள்ல கடைசியா அவர் மரித்த அந்த ஒரு நாளை ஒட்டின அநேக விஷயங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். நாம ஏன் இந்த ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை பர்டிகுலரா இந்த ஒரு காலப்பகுதியில தியானிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சொல்லிட்டு போன வார்த்தை தான், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யும். அப்படின்னா நாம இந்த நினைவு கூறுதலை அனுசரிக்கும் போது முக்கியமா நாம எதை அனுசரிக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஜமாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தை நினைவு கூற நாம கொடுப்போம். சோ இந்த ஒரு தருணத்துல நாம நம்மளை நாமளே ஆயத்தம் செய்வதற்கு நாம ஒரு பாடத்தை பார்க்கலாம். சோ இந்த ஒரு பாடமும் கூட எதன் அடிப்படையில நாம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரிதான், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னதுனால இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய வாழ்க்கையில நடந்த 2 முக்கியமான சம்பவங்களை மையமா வச்சுதான் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, The Child Who Was Born to Die. The Child Who Was Born to Die. இது தமிழ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இறக்க பிறந்த குழந்தை. இறக்க பிறந்த குழந்தை அப்படின்ற தலைப்பின் கீழ் நம்ம பாடத்தை பார்க்கணும். சோ ஒரு கேள்வி எழுணும், பிரதர், எல்லா குழந்தையும் பொதுவா இறக்கிறதுக்கு தானே பிறக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கூட என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா எழும்பலாம். பட் எந்த ஒரு குழந்தையுமே கூட, அல்லது அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்களோ கூட என்ன எதிர்பார்த்து அந்த ஒரு பிள்ளைய அனுப்ப மாட்டாங்க, பெற்றெடுக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை இறக்கிறதுக்காக. பட் நாம பார்க்கக்கூடிய இந்த ஒரு குழந்தை பிறந்ததனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறிக்கிறதுக்காக தான்.
ஸோ நான் யாரை பத்தி சொல்றேன்றது நீங்க எளிமையா கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ மரிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்திருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். ஸோ அந்த காரணத்தினால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில 2 முக்கியமான சம்பவங்கள் தான் நாம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். நாம பார்க்கக்கூடிய இந்த 2 முக்கியமான சம்பவங்கள் தான் உலக சரித்திரத்திலேயே 2 முக்கியமான சம்பவம். இது வரைக்கும் உலக சரித்திரத்திலும் சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற உலக சரித்திரத்திலும் சரி, யுகா யுகத்திலும் சரி, இந்த 2 சம்பவங்கள் மட்டும்தான் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, மற்றொன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு, மரணம். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பாடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது, குழந்தையா வந்த பொழுது நடந்த காரியங்களுக்கும், அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போனார் இல்லையா, அப்ப நடந்த காரியங்களுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் என்ன, ஒற்றுமைகள் என்ன. திருப்பி சொல்றேன் நானு. நாம் இந்த பாடத்துல என்ன முக்கியமா நம்ம பார்க்க போறோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது, அவர் குழந்தையா இந்த உலகத்துக்குள்ள பிறக்கும் பொழுது அநேக விஷயங்கள் நடந்திருக்கும்ல, அந்த நடந்த சம்பவங்களுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது அநேக விஷயங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கும்ல, அதுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்ன அப்படின்றத என்ன பண்ண போறோம்னா இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். சோ நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் தொங்கிட்டு இருக்கும் பொழுது அவர் தியானித்த ஒன் ஆஃப் த முக்கியமான சங்கீதம் எது அப்படின்னு கேட்டோம்னா 22ஆம் சங்கீதம். சோ அந்த 22ஆம் சங்கீதத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும்போது நிச்சயமா என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா தியானிச்சிருக்கணும். அதுலயும் குறிப்பா 9 மற்றும் 10ஆம் வசனங்களை 22ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமா அவரு எதை குறித்து யோசிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிறப்பை குறித்து யோசிச்சிருக்கணும். அந்த பிறப்பை சூழ்ந்துட்ட அனுபவங்களை குறித்து என்ன பண்ணிருக்கோம்னா அவர் யோசிச்சிருக்கணும். சோ இந்த 9 மற்றும் 10ஆம் வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கோ அதை சூழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்களுக்கோ, அதே சமயத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கோ அதை சூழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்களுக்கோ இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறதுக்கான அவசியம் கூட இந்த 9 மற்றும் 10ஆம் வசனத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தியானிச்சுதனால நம்ம வசனம் வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனம். சங்கீதம் 22 9ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனம். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நிச்சயமா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் தருவாயில் எதை குறிச்சு சிந்திச்சிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்திச்சிருக்கிறார்னா அவர் பிறக்கும் பொழுது இருந்த சூழ்நிலைகளை குறிச்சு அந்த இடத்துல சிந்திச்சிருக்கிறார். இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும் பொழுது அங்க இருந்த சூழ்நிலைகளையும் அவர் மரிக்கும் பொழுது அங்க இருந்த சூழ்நிலைகளையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணிப்பாங்க. என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது சில சூழ்நிலைகள் நடந்திருக்கும்ல, அந்த சூழ்நிலைகள் மாதிரியே ஒரு சில சூழ்நிலைகள் எங்க எக்ஸாக்டா நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மரிக்கும் போதும். அட் த சேம் டைம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும்ல, அதற்கு நேர் எதிரியா கான்ட்ராஸ்டா சில சூழ்நிலைகளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. சோ அதை குறிச்சுதான் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் பிறக்கும் பொழுது, இந்த உலகத்திற்குள் அவர் வரும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக ஒளி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வீசியது.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஒளி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துச்சு. முதல்ல முதல்ல அந்த ஒரு லைட்டை யார் பார்த்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வயல்வெளியில இருந்த மெய்ப்பர்கள். அந்த வயல்வெளியில இருக்கக்கூடிய மெய்ப்பர்கள் திடீர்னு யோசிச்சு பாருங்க, ஷெப்பர்ட்ஸ் அவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா மந்தையை மேய்க்கிறது தான். ஸோ அவங்கள வந்து பொதுவா ஊருக்குள்ள பெருசா பெரிய ஆளெல்லாம் என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஒன் ஃபைன் டே அவங்க வழக்கம் போலவே அவங்க மேய்க்கிற வேலையை பார்க்கும்போது திடீர்னு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ தூதர்களுடைய திரள் அந்த இடத்துல வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு லைட், மாபெரும் ஒரு வெளிச்சத்தை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க பாக்குறோம். அந்த மாபெரும் வெளிச்சம் அங்க அந்த ஷெப்பர்ட்ஸ் பார்த்ததற்கான காரணம், அங்க ஏன் தேவன் அதை அனுமதிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா ஆவிக்குரிய ரீதியில மாபெரும் விஷயத்தை அங்க என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு இப்பொழுது எது வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான ஒளி வந்துருச்சு. அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு யோவான் 9:5 நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றான். அப்படின்னா இது ஆண்டவர் பிறக்கும் பொழுது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒளி வீசினதுன்னு பாக்குறோம்ல, அது அப்படியே நேர் எதிரா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டு அவர் பிரியும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருள் வீசியது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருள் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வீசியது. எந்த டைம்ல இருந்து எந்த டைம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்பொழுது மத்தியானம் 12 மணிலிருந்து சாயங்காலம் மாலை 3 மணி வரைக்கும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருள் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வீசி. அதான் நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 27:45 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாச்சு. சோ அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இருள் அங்க வீசும் பொழுது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்திருக்கும், ஏன் இப்பேற்பட்ட ஒரு இருள் நம்மை சூழ்ந்திருக்கு. அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு பாருங்க, நேர் எதிரா இருக்கு பாருங்க. பிறக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒளி, இங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருள் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சூழ்ந்துச்சு. ஏன்னா அந்த சமயத்துல இருளின் அதிபதியா இருக்கக்கூடிய பிசாசு வல்லமை பயங்கரமா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா செயல்பட்டுச்சு. பட் செயல்பட்டதுனால இருள் ஜெயிச்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்கல. அந்த இடத்துலதான் மாபெரும் வெளிச்சமே அந்த இருள் இருந்தா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓகே. அடுத்த 2வது பாயிண்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்முடைய 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு அப்பா யார்? யோசேப்பு. ஸோ வளர்ப்பு அப்பாவும் அவருடைய அம்மாவும் மரியாளும் அவர் பிறக்கும் பொழுது உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட சந்தோஷத்தை என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அதுக்கு நேர் எதிரா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவருடைய உண்மையான அப்பாவாகிய பிதாவாகிய தேவனும் அவருடைய அம்மாவும் மரியாளும் உச்சக்கட்ட துக்கத்தில் என்ன பண்ணாங்க? உச்சக்கட்ட துக்கத்தில் என்ன பண்ணாங்க? அது 3rd பாயிண்ட். நம்ம ஆண்டவர் அந்த இடத்துல பிறக்கும் பொழுது மெய்ப்பர்கள் இந்த ஷெப்பர்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு சிறிய குழு, ஒரு சின்ன ஜனங்கள் தான் என்ன பண்ணிருப்பாங்க, சின்ன ஒரு தொகையா தான் என்ன பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல அந்த மெய்ப்பர்கள் இருக்காங்க. அந்த மெய்ப்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு பிரமித்து மகிழ்ச்சியில என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கலங்கியிருப்பாங்க. மகிழ்ச்சியில சந்தோஷத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கலங்கியிருப்பாங்க. அங்க எப்படி அவர் பிறக்கும் பொழுது ஒரு சிறிய குழு, ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் அந்த இடத்துல சந்தோஷத்துல மகிழ்ச்சியா இருந்தாங்களோ அதுக்கு நேரெதிரா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது ஒரு சின்ன குழு அதே மாதிரி இருந்துச்சு. மெய்ப்பர்கள் இல்ல ஆக்சுவலா சுவிசேஷ யுகத்துல எதிர்காலத்துல மெய்ப்பர்களா இருக்க போறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க, லிட்டரலான மெய்ப்பர்கள் இல்ல, பட்
எதிர்காலத்துல விச் மீன் சுவிசேஷ யுகம் முழுவதற்கும் இவர்களும் என்னவா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் கீழே இவங்க தான் மெய்ப்பர்களா இருக்க போறாங்க. நான் யாரை பத்தி சொல்றேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, சீஷர்கள். அங்க எப்படி ஒரு சிறிய குழு சந்தோஷத்துல மகிழ்ச்சியா கலங்கி இருந்தாங்களோ, அதே போல இந்த இடத்துல சீஷர்கள்ல ஒரு சிறிய குழு துக்கத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கலங்கியிருக்கு. இந்த சீஷர்களுக்குள்ள யாரும் இருந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீகளும் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா லூக்கா 23:44 49 நாம படிக்கிறோம். அவருக்கு அறிமுகமானவர்களும் ஆனவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவைகளை பார்த்து கொண்டிருக்கும். அப்படின்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சவங்க, கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த, அங்கிருந்து தொடர்ந்து அவருடைய ஊழியம் முழுக்க அவர் கூட டிராவல் பண்ணியிருந்த ஸ்திரீகள் அப்படின்னு இருக்கிறதுனால நிச்சயமா இதுக்குள்ள யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய தாயாகிய மரியாள், பெத்தானியா ஊர் மரியாள் நிச்சயமா இருந்திருக்கணும். அட் த சேம் டைம் மேரி மேக்டலின் இருந்திருக்கணும். ஸோ அப்படியே கான்ட்ராஸ்டா அங்க மெய்ப்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல அந்த இடத்துல மகிழ்ச்சியா ஒரு மகிழ்ச்சியில ஒரு கலக்கம் இருக்கும் அவங்களுக்கு. பட் இந்த இடத்துல முக்கியமா சீஷர்கள், அதுலயும் அப்போஸ்தலர்கள், ஏன்னா இவங்கதான் அடுத்தது மெய்ப்பர்களா இருக்க போறவங்க. இவங்க இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா துக்கத்தில் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது குழந்தையை கொல்ல அந்த சமயத்துல சிவில் கவர்மெண்ட்னுடைய லீடரா இருந்த ஏரோது மன்னனும் யூத மத தலைவர்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கலந்து ஆலோசிக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதும் யூத மத தலைவர்கள் யார் கூட அலையன்ஸ் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் லீடர் கூட, பிலாத்து லீடர்ஸ் கூட, பிலாத்து மற்றும் ஏரோது கூட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆலோசனை. ஆக்சுவலா இது வேற்றுமை கிடையாது, ஒற்றுமை. அவருடைய பிறப்புக்கும் இறப்புக்கும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொலை பண்ணும் பொழுதும் பிறக்கும் பொழுதும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் லீடர் ஏரோது யூத மத தலைவர்களோட ஆலோசனை பண்ணியிருக்காரு எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ண யூத மத தலைவர்கள் எப்படி அவர் பிறக்கும் பொழுது சிவில் லீடர் கூட ஆலோசனை போட்டாங்களோ, அதே போல அவர் மரிக்கும் பொழுதும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிவில் லீடர்ஸ் பிலாத்து மற்றும் ஏரோது கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆலோசனை பண்ணி. 5வது பாயிண்ட், 3 wealthy wise men, ஒரு 3 செல்வம் நிறைந்த ஞானிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை இந்த உலகத்திற்கு வரவேற்க விலை உயர்ந்த பொருட்களை பரிசா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. கிழக்கத்தை சாஸ்திரிகளை பத்தி சொல்றோம். அப்படின்னா 3 wealthy wise men, ஏன் அவங்க வெல்தி அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா ப்ரீஷியஸான ஒரு ஐட்டத்தை, விலையேறப்பட்ட பொக்கிஷங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் அந்த இடத்தை டெடிகேட் பண்றாங்க. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதும் 2 பணக்கார ஞானவான்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிமேத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் அடக்கம் பண்றதுக்காக எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த பொருட்களை, விலை மதிப்பு மிக்க பொருட்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அடக்கத்திற்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல முக்கியமா ஜூவிஷ் என்சைக்ளோபீடியாவும் நிறைய பைபிள் ஸ்காலர்ஸும் நிக்கோதேமனுடைய முழு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிக்கோடெமஸ் பென்குரியன் அப்படிங்கிறாங்க. சோ அவரை தல்முத்ல இவரை குறிச்சு பேசும்போது, தல்முத்துங்கிறது ஒண்ணும் கிடையாது, யூத நியாய பிரமாணத்துக்கு ஒரு கமெண்ட்ரி புக் இருந்தா எப்படி இருக்கும், அதுக்கு பேர் தான் தல்முத். ஸோ அந்த தல்முத்ல இவரை குறித்து என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஐஸ்வர்யமிக்க மனிதன் என்றும் அதே சமயத்துல இவர் ஒரு ஹோலி மேன், ஒரு பரிசுத்தவானாகவும் என்ன பண்ணியிருக்காரு இவர் இருக்கிறாரு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நிக்கோதேமோ பத்தி யோவானும் அவருடைய சுவிசேஷத்துல என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அப்படின்னா கிளியரா 5th பாயிண்ட்ல நம்ம என்ன பாக்குறோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதும் பணக்கார ஞானிகள், கிழக்கத்திய சாஸ்திரிகள் ஒரு உச்சகட்ட மதிப்புமிக்க பொருட்களை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிஃப்டா பரிசா கொடுத்திருக்காங்க. அதே போல அவர் மரிக்கும் பொழுதும் 2 ஞானிகள், பணக்கார ஞானிகள் அவருடைய பரியலுக்காக
எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்து. ஸோ அடுத்து 6th பாயிண்ட் வந்துடும். 6th பாயிண்ட்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இருந்த ஒரு சூழல் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிறக்கும் பொழுது அவர் பிறந்த இடம் ஒரு 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 ஒதுக்குப்புறமான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுவத்துல. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். And she gave birth to her firstborn. அதாவது மரியாள் முதற் பேரான குமாரனை என்ன பண்றாங்க, பெற்றெடுக்கிறாங்க. And she wrapped him in cloths and laid him in a manger. மேங்கர்ன்றது தமிழ்ல முன்னணி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மேங்கர் அப்படின்னா அது எங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாட்டு தொழுவத்துல மாடுகள் ஆடுகள்லாம் கட்டுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த தொழுவத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் முன்னணி. இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல இப்பேற்பட்ட நிலைமையில நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த காரணத்தினால எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு என்ன கிடைக்கலன்னு பாத்தீங்கன்னா, ரூம்ஸ் கிடைக்கல, போய் தங்குறது. அதனால நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட இடத்துல பிறக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துட்ட காரணத்தினால நிச்சயமா அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, இட் ஷுட் பி a quiet place, ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு அமைதியான சூழல்ல யார் பிறந்திருக்காங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு. ஆனா அவருடைய மரணம் இப்படி அமைதியான சூழல்ல இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அப்படியே அதுக்கு கான்ட்ராஸ்டா நேர் எதிரா அவருடைய மரணம் பஸ்கா நேரத்துல நிகழ்ந்த காரணத்தினால பஸ்கா நேரத்துல கொல்கத்தாவுல சத்தம் மற்றும் கொந்தளிப்பான சூழல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து 7th நம்ம பார்த்தோம்னா, ஆக்சுவலா அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் பிறக்கும் பொழுது தேவ தூதன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, செய்தியை வந்து கொடுத்தார். லூக்கா 2:11 வாசிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் தரும். அதான் மெசேஜ். அப்படியே அவர் மரிக்கும் பொழுது கவர்னருடைய சைனை அந்த கிராஸ்ல வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருக்கு. அப்படின்னா கிளியரா ஒரு விஷயம், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டாலே ராஜாதான், மேசியானாலே அவர் ராஜாதான். அப்படின்னா அவர் பிறக்கும் போதும் ராஜா அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அவர் மரிக்கும் பொழுதும் அவர் ராஜா அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க. உண்மையாவே அவர் ராஜா தான் நினைப்பாங்க. அடுத்து 8th பாயிண்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது தேவ தூதர்களுடைய திரளான தேவ தூதர்கள் எங்க இறங்கி வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்து தேவனை துதித்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாடியிருக்காங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 ERV வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு பெரிய கூட்டமான தூதர்கள் பரலோகத்திலிருந்து வந்து முதல் தூதனோட சேர்ந்து கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் ஒரு தூதன் வந்திருக்காரு, அவர் பேசியிருக்காரு. அடுத்து அவரோட கூட எல்லா தூதர்களும் வந்து சேர்ந்து கொண்டு என்ன பண்ணிருக்காங்கம்மா, எல்லா தூதர்களும் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துங்கள், பூமியில் தேவனை பிரியப்படுத்தும் மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவனை போற்று. எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அந்த இடத்துல ஒற்றன தேவ தூதர்களும் வந்து அந்த இடத்துல தேவனை துதித்து பாடின அந்த சீனி இமேஜின் பண்ணி பாருங்க. அதுக்கு அப்படியே நேரெதிராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அந்த இடத்துல கடந்து போன அந்த சிலுவையை கடந்து போன வழிபோக்கர்கள், ஆசாரியர்கள், வேதபாரர்கள் மற்றும் மூப்பர்கள் எல்லாரும் தேவனுடைய குமாரன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இழிவுபடுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் பிறக்கும் பொழுது அந்த முன்னிலையில மேங்கர்ல மாட்டு தொழுவத்துல ஒரு ஹெல்ப்லெஸ் பேபினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையினால எதுவுமே செஞ்சுக்க முடியாது. வேற யாருன்னா தான் எதுனா என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு செய்யணும். ஏன்னா ஒரு பிறந்த குழந்தைக்கு
தன்னால எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா செஞ்சுக்க முடியாது. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் பிறக்கும் பொழுதும் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி அவர் பிறக்கும் பொழுது ஒரு ஹெல்ப்லெஸ் பேபா பிறந்தாரோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படும் போதும் ஒரு ஹெல்ப்லெஸ் மேனா மரிக்கிறார். யாருடைய உதவியுமே பெற முடியாத ஒரு மனிதனாக என்ன பண்றாரோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது நேக்கடா தான் வந்திருப்பார். குழந்தையா பிறக்கும் போது நிர்வாணமா தான் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாரு. அதை குறிச்சு நம்ம படிக்கும்போது படிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். சோ அன்பா துணிகள்ல என்ன பண்ணிருக்காங்க, சுற்றி இருக்கிறாங்க. அப்படின்னா கிளியரா நமக்கு என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா குழந்தைகளும் பிறக்கிற மாதிரி துணியை எல்லாமே என்ன பண்ணிருக்கிறாங்க வெளியே வந்து. எப்படி நிர்வாணமா இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் பொழுதும் ரொம்ப கொடூரமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய துணிகளை எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதுதான் நாம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் என் உடைகளின் மேல் சீட்டு போட்டார்கள் நம்ம பார்ப்போம். சோ சிலுவை மரணத்துல ஒரு மோசமான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அது ஒரு ப்ரூட்டல் டெத், ஒரு கொடூரமான தண்டனை. அந்த கொடூரமான தண்டனையில எதையும் சேர்த்து பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை எவ்வளவு உச்சக்கட்ட கேவலத்துக்கு அவமானத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு அவமானத்துக்கு நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டு போகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், 11th பாயிண்ட், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவரை வணங்குவதற்காக அவருக்கு வெள்ளை போலத்தை பரிசா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கிலீஷ்ல வந்து அந்த வெள்ளை போலத்துக்கு மிரா அப்படின்ற MYRRH. அதே போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதும் பரிதாபப்பட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசி. மார்க் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கபாலஸ்தலம் வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதை கலந்து? வெள்ளை போலத்தை கலந்த திராட்சை ரசத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வலிய குறைப்பதற்காக கொஞ்சம் உணர்ச்சிகள் என்ன பண்ணா கட் பண்ணும். பட் ஈவன் அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை அப்படி அவருடைய உணர்ச்சிகள் எதுனா கட்டாச்சுன்னா அவர் அறியாம கூட அந்த இடத்துல பாவம் செய்வதற்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாம கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா பாவம் செய்யக்கூடாது. அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட். ஏன்னா அவர் பெர்ஃபெக்ட் மேன். அந்த இடத்துல கிளியரா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளல. அப்படின்னா ஆக்சுவலா எதை அவர் பிறக்கும் பொழுது பரிசா கொடுத்தாங்களோ கொடுக்கப்பட்டுச்சோ அதே அவர் மரிக்கும் பொழுதும் பரிதாபத்திற்காக சில சமயத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சிலுவை மரணத்தை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டவர் கொடுத்தார். ஈவன் நம்ம ஆண்டவர் மரிச்ச பிறகுமே கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40. யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 மற்றும் 40. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து
யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அப்படின்னா சீலைகள்ல கட்டியிருக்காங்க, அந்த வெள்ளை போலத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சரீரத்தின் மீது சுற்றுவது. எவ்வளவு அழகா தேவன் எல்லாத்தையுமே நமக்கு. அடுத்தது, அடுத்த பாயிண்ட், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது யூதருக்கு ராஜாலாம் இவ்வளவு ஒரு தாழ்மையான கோலத்தெல்லாம் பிறக்கிறது சாத்தியமே கிடையாது. ஃபியூச்சர் மேசையால இப்படி பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய பிறப்பு இருந்துச்சு. அதே போலதான் அவருடைய மரணமுமே கூட யூதருக்கு ராஜா, யூதர்களுக்கான மேசையெல்லாம் இப்பேற்பட்ட மோசமான முறையில எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, மறிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அவருடைய மரணம் என்னாச்சு அப்படின்னு. அடுத்து அடுத்த பாயிண்ட், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வரும்பொழுது, குழந்தையா வரும்பொழுது அழுதுட்டே வந்தார். எப்படிங்கிறத சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லா குழந்தையும் வெளியே வரும்போது அழுதுட்டு தானே வரும், அது போல நம்ம ஆண்டவர் வந்திருக்கோம். பட் அதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷனா ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக மறிக்கும் பொழுதும் சத்தமா என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, Jesus cried out with a loud voice. கதறி ஆண்டவர் அழுதிருக்கிறாங்க. ஏன் அழுதிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா அவர்கிட்ட பேசல. அப்பா அவர்கிட்ட பேசல. நிச்சயமா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை எதிர்பார்க்கல, சுத்தமா எதிர்பார்க்கல. சிலுவையில இப்படி மோசமான மரணம் வரப்போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சாலுமே கூட இந்த ஒரு மரணத்திற்குள்ள இப்பேற்பட்ட அனுபவம் தேவன் தனக்கு வச்சிருக்கான்றத துள்ளி கூட எதிர்பார்க்கல. ஆண்டவர் முடிச்சுட்டாரு. எப்படி அவர் பிறக்கும் பொழுது அழுதுட்டே வந்தாரோ அதே மாதிரி ஆண்டவர் மறிக்கும் பொழுதும் அழுதுட்டே தான் போகும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பை பத்தி சொல்லும் பொழுது அவர் எப்படி புகழப்பட்டிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல காட்ஸ் கிஃப்ட் டு த வேர்ல்ட், இந்த உலகத்திற்காக தேவன் கொடுத்த பரிசு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9:15. 2 கொரிந்தியர் 9:15. 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய், அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட் நமக்காக கொடுத்தது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்பேற்பட்ட ஒரு கிஃப்ட் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசிச்சு, பட் அந்த கிஃப்டா நிறைய பேர் பார்க்கல அவர் இருக்கும்போது. அதனால அவர் மறிக்கும் பொழுது அவர் எப்படி பார்க்கப்பட்டார்னா அப்படியே ஆப்போசிட்டா, தேவனால் கைவிடப்பட்டவர் என்று என்ன பண்ணப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்படுறாரு. அப்படியே ஆப்போசிட். அடுத்த பாயிண்ட், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரை தேவாலயத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டு போய் டெடிகேட் பண்றாங்க. ஏன்னா முதற் பலன்களை தேவனுக்கு என்று என்ன பண்ணணும்னு பார்த்தா டெடிகேட் பண்ணோம். அதே மாதிரி அவருடைய மரணத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, தேவன் அந்த தேவாலயத்தையே கைவிட்டுட்டாரு. அந்த கைவிட்டுட்டார் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் எப்படி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவாலயத்துடைய திரைசீலை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே கிழிக்கு. அந்த கிழிக்கப்பட்டது எதை கூட அடையாளப்படுத்தலான்னு பாத்தீங்கன்னா, தேவன் அவருடைய இருதயமே அந்த இடத்துல நிச்சயமா என்ன இருக்குன்னு பார்த்தா கிழிஞ்சிருக்கும் தேவனுக்கு. ஏன்னா ஆண்டவர் அனுபவிக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் அவர் பார்க்கும் பொழுது நிச்சயமா அது பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திற்கு மாபெரும் வழியை நிச்சயமா கொடுத்து. அடுத்த பாயிண்ட், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் டேவிட், பெத்லஹேம்ல. ஒரு சின்ன மலைக்கு மேல இருக்கக்கூடிய நகரம். தாவீது பிறந்த ஊர். அவர் மரிக்கும் பொழுதும்
என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க, he was slain outside of the city of David. தாவீதின் நகரம் என்று சொல்லப்பட்ட ஜெருசலேம்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மரிக்கிறார். மவுண்ட் மொரையால ஈசாக்க ஆபிரகாம் பலியா செலுத்தினார் பாத்தீங்களா? சோ அட் a little hillock of Mount Moriah, அதே மவுண்ட் மொரியால ஆண்டவரும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பலியா மரிக்கிறாரு. அவர் மரிச்ச அந்த நகரத்துக்கு பேரும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீதின் நகரம். அப்படின்னா தாவீதின் பிறந்த ஊர்ல பிறந்திருக்காரு, தாவீதின் நகரத்துல என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மரிச்சிருக்கு. அடுத்த பாயிண்ட், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மாவை அவரால் கேர் எடுத்துருக்க முடியாது. சிம்பிள் பாயிண்ட் தான். அதனால தேவன் யோசேப்ப என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மரியாளுக்காக கொடுத்தார். அதே போல ஆண்டவர் மரிக்கும் பொழுதும் ஸ்டில் அவங்களுடைய அம்மாவை அதுக்கப்புறம் அவரால் கேர் கொடுக்க முடியாது. அதனால ஆண்டவர் யாரை கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா யோவானை கொடுக்கிறாரு. லாஸ்ட் பாயிண்ட், இந்த பர்த்தையும் டெத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ டெடிகேட் பண்ணும்போது தேவாலயத்துல சிமியோன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். யாருடைய ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும்னா மரியாள் உன்னுடைய ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். சொன்ன மாதிரி அவருடைய மரணத்துல தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த பட்டயமானது மரியாளினுடைய ஆத்மாவை கிழிச்சிருச்சு. இப்பேற்பட்ட பாவமற்ற மகன், யூதர்களுடைய உண்மையான மேசியா, உலகத்திற்கே ஜீவனை கொடுக்கக்கூடியவர், உலகத்தின் ஒளி இடத்துல கேவலப்படுத்தி போயோ ஒரு தேர்ட் ரேட் கிரிமினல் மறிக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சிறுவிழாத்தில். அதை பார்க்கும் பொழுது மரியாளுடைய இந்த பலிக்கு அளவே ஒரு கத்தி எப்படி கிழிச்சிருக்குமோ ஒரு இருதயத்தை, அந்த மாதிரி மரியாளுடைய இருதயம் அந்த இடத்துக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பு மற்றும் அவருடைய மரணத்தை சுற்றி நடந்த இந்த அனுபவங்களை பார்க்கும்பொழுது நாம் இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன கத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய திட்டம் அன்யூஷுவலா இருக்கு, அன்பிரெடிக்டபிளா இருக்கு. அதாவது தேவனுடைய பிளான யோசிக்கவே முடியல, அதை நிதானிக்கவே முடியல, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அதே மாதிரிதான் நம்முடைய அழைப்பும் அன்யூஷுவல் தான், இயல்புக்கு அப்பாற்பட்டதா தான் நம்முடைய அழைப்பும் இருக்குது. இந்த அழைப்பை உலகத்தாரால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா 1 கொரிந்தியர்ல படிக்கிற மாதிரி உலகத்தாருடைய பார்வையில் நாம் ஒன்றும் தெரியும் கிடையாது. நாம கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போலதான் பிறக்கிறோம். எப்படி? அந்த இடத்துல மரியாள் அபூர்ண மனுஷி பரிபூரண வித்த சுமக்கிற மாதிரி நம்ம பழைய மனுஷன் இந்த இடத்துல மரியாள் அடையாளப்படுத்துறாங்க. இப்பொழுது நாம எதை சுமர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம், பெர்ஃபெக்டான புது சிருஷ்டி சிந்தையை நமக்குள்ள சொல்லுங்க. அங்க எப்படி நம்ம ஆண்டவனுடைய மரணத்தை யாராலையும் புரிந்து கொள்ள முடியலையோ, அதே போல நம்முடைய இந்த பலியின் ஜீவியத்தையும் இறுதியா இந்த பலியின் ஜீவியம் முடிக்கும் போது நம்முடைய மரணத்தையும் யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா உணர்ந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் 82ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். மற்ற மனிதர்கள் விழுந்து போற மாதிரி தான், மற்ற மனுஷன் செத்து போற மாதிரி சாதாரண மனுஷனுக்கு வர மாதிரியான அனுபவங்களும் அவனுக்கு வரக்கூடிய மரணமும் போலதான் நம்முடைய மரணமும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் மற்றவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை யாராலுமே என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா. செகண்ட் பாயிண்ட், இந்த 2 விஷயத்தையும் அவருடைய பர்த் அண்ட் டெத் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, லவ் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் நம்மதும் மொத்த உலகத்தின் மீது வச்சுட்ட உச்சகத்துல என்ன சொல்லியிருக்காரு ஜான் 10:11, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்னு சொன்னார்ல யோவான்ல.
சொன்ன மாதிரி செத்தே போயிட்டாங்க. செத்தே போயிட்டாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம ஆண்டவர் மரித்ததுனாலதான் அவர் ஈடுபலியை கொடுக்க முடிஞ்சது. அந்த ஈடுபலியின் புண்ணியம் நமக்காக செலுத்தப்பட்டுச்சு. அந்த ஈடுபலியின் புண்ணியம் தான் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரக்கூடிய நினைவு கூறுதல்ல நாம பிற்கக்கூடிய அப்பம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஈடுபலியின் புண்ணியம். என்ன நினைச்சிட வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லா நம்ம பாவம் செய்யலாம், அந்த பாவ மன்னிப்புக்காக ஏதோ இந்த ஒரு நினைவு கூறுதல்ல அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், பாவத்தெல்லாம் அறிக்கையிடலாம் அப்படின்றது வெரி வெரி ஓல்டு தாட்டு, ராங் தாட்டு. ஸோ நமக்கு நல்லா தெரியும், நினைவு கூறுதல் அதற்கானது இல்லை. நம்முடைய தவறுகள், நம்ம மற்றவங்க கிட்ட கேட்க வேண்டிய மன்னிப்புகள் எல்லாம் அன்றைக்கே அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தா க்ளோஸ் பண்ணணும். அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடணும். நாம அனுசரிக்கக்கூடிய இந்த பிரெட் எதை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்துட்ட ஈடுபலியின் புண்ணியத்தை அடையாளப்படுத்துது. அந்த புண்ணியம் நம் மீது சாட்டப்பட்டதுனாலதான், அந்த மெரிட் நமக்கு அப்ளை ஆன காரணத்தினாலதான் நாம பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவே என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நிக்க முடியுது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த ஈடுபலியின் புண்ணியம் நமக்கு அப்ளை ஆனதுனால நம்மள தேவன் எப்படி கன்சிடர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பரிபூர்ண மனுஷனா கணக்கிடுறாரு. அந்த பரிபூர்ண மனுஷன் நிலைமையை தான் நம்மளுடைய அர்ப்பணிப்புல பலியா செலுத்துறோம்னே பார்க்கணும். அப்படின்னா தேவன் நம்மள பரிபூர்ண மனுஷனா கணக்கிடுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது யாரா பாக்குறார் தேவன் நம்மளை? இப்போ மாம்சத்துல இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவா தேவன் நம்மளை பார்க்கறதுக்கு காரணம் அவருடைய ஈடுபலியின் புண்ணியம் நம் மீது சாட்டப்பட்டதுனாலதான், அப்ளை ஆனதுனால. உண்மையாவே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்துட்ட விலைன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு விலையே இல்லை. எப்படி அதுக்கு விலையே இல்லை அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் காட்டக்கூடிய அன்புக்கும் கிருபைக்கும் என்ன கிடையாது, விலையே கிடையாது. நம்ம என்ன பாடம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி அவர் மரிச்சது காரணமானாலதான், அவர் ஈடுபலியின் புண்ணியத்தை கொடுத்ததுனாலதான், அது நம் மீது சாட்டப்படுற காரணத்தினாலதான், நம் மீது அந்த ரேன்சம் மெரிட் அப்ளை ஆன காரணத்தினாலதான் நாம அவருடைய பாடுகளுக்கு பங்காளி ஆக முடியுது. நாம அவர் பாடுகளுக்குள்ள ஒரு அங்கமா வகிக்க முடியுது. நாம பாவ நிவாரண பலியா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மடிக்க முடியும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தில் நீங்க எல்லாரும் பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, பேரா நாம் நம்முடைய ஜீவனை, நமக்கு இருக்கக்கூடிய சின்ன விஷயங்களை பலியா என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒப்புக்கொடுக்கும். ஆக்சுவலா இந்த கப்பு யாருக்கு மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபைக்கு மட்டும்தான், உலக ஜனங்களுக்கு கிடையாது. அப்படின்னா கிறிஸ்துவோட பாடுபடக்கூடிய பாக்கியம், அந்த ஸ்லாக்கியம் சுவிசேஷ யுக சபைக்கு மட்டும்தான். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவோட கூட ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தை நீக்கக்கூடிய பாவ நிவாரண பலியாக, நல்லா தெரியும் ரேன்சம்னா என்ன, சின் ஆஃபரிங்னா என்ன, நிறைய பாடத்தை நம்ம பார்த்துருப்போம். ரீசெண்டா கூட பிரதர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ரேன்சம் கொடுக்க முடியும். அதுதான் அந்த ரேன்சம் தான் அந்த பிரெட் அடையாளப்படுத்துது. ஆனா இயேசு கிறிஸ்துவோட கூட சேர்ந்து பாவ நிவாரண பலியாக மரிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை சபை வகுப்பாராக நாம பெற்றிருக்கோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குதான் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. நம்மளுடைய அந்த வாழும் உரிமைகளை ஏற்கனவே பலியா செலுத்திட்டோம் இல்லையா, அத செய்யறோமா யோசிச்சு பார்க்கலாம். அந்த செய்யறோமா அப்படின்றத நாம மறுபடியும் சீர்தூக்கி இந்த நினைவு கூறுதலை பார்க்கலாம். போன வருஷம் முழுக்க நாம செஞ்சிருந்தாதான் நம்ம பாத்திரமா அதுல கைய வச்சு குடிக்கிறோன்னு அர்த்தம். சோ அவர் சகிச்சிட்ட அந்த பாடுகளுக்கு பங்காளி ஆகிறதுக்கு என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா இன்வைட் பண்ணிருக்காரு. ஆனா பாடுகள்னு சொல்றோம், பெரிய பாடுகள் அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா ரசல் ரீபின்ஸ் 5:6-8 அழகா சொல்லியிருக்காரு. we really suffer very little and give up very little. உண்மையாவே நம்ம கொஞ்சம் தான் சஃபர் ஆகுறோம், ரொம்ப கொஞ்சம் தான் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பெருசா சஃபரிங்ஸ் எந்த பெரிய சஃபரிங்ஸ் ஆண்டவர்களுடைய சஃபரிங் கூட கம்பேர் பண்ண முடியும். பட் நாம பண்ற சின்ன சஃபரிங்க, அந்த பாடுகளை பாவ நிவாரண பலிக்குள்ள
ஒரு பார்த்தா தேவன் கிறிஸ்துக்குள்ள கன்சிடர் பண்றாருன்னா அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்காருன்னா சாதாரண சாக்கியமா இது யோசிச்சு பாருங்க. கடைசியா நமக்கு இந்த பாடத்துல இருந்து என்ன புரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு. நாம அவரை அப்பான்னு கூப்பிடுறோம்ல, அவரை அப்பா நாம கூப்பிடுறதுக்கு காரணம் இப்பொழுது நாம் புது சிருஷ்டி. நாம் இப்ப புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய காரணத்தால தான் அவரை அப்பானே கூப்பிடுறோம். அவரை ஏன் அப்பான்னு கூப்பிடுறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த புது சிருஷ்டியை பிதாவாகிய தேவன் தான் நேரடியா உருவாக்கி இருக்கிறாரு. அப்படின்னா இந்த புது சிருஷ்டி எனக்கூடிய கரு நமக்குள்ள உருவாகணும்னா நாம பரிபூர்ண மனுஷீக நிலைமைய பலியா செலுத்தணும். ஆனா பரிபூர்ண மனுஷீக நிலைமை நம்ம கிட்டயே இல்ல. பாவி, கேடுகட்ட பாவியா இருந்தோம். அந்த பரிபூர்ண மனுஷீக நிலைமையா நம்மள தேவன் கணக்கிடுறதற்கு நம்மீது ஈடுபலியின் அந்த புண்ணியம், அந்த ரத்தத்தின் புண்ணியம் நம்மீது என்ன பண்ணப்படணும்னா செலுத்தப்படணும். அதுக்கு ஆண்டவர் ஜீவனையும் கொடுத்தாரு. அந்த ஈடுபலியின் புண்ணியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய அப்பத்தை நாம் பிடிக்கும்போது எப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை நாம வாங்கி தேவன் முன்பாக எப்பேற்பட்ட கிருபையை இங்க வாங்கி நாம பரிபூர்ண மனுஷனாக தேவனாக கணக்கிடப்பட்டிருக்கோன்றது நாம திங்க் பண்ணணும். சேம் டைம் இப்பேற்பட்ட ஒரு ஈடுபலிய அவர் கொடுக்கிறதற்காக தேவன் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நமக்குள்ள புது சிருஷ்டி உருவாகணும்னா ஈடுபலியின் புண்ணியம் நம் மீது செலுத்தப்பட்டால் ஒழிய வேற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த புண்ணியம் செலுத்தப்பட்ட பிறகுதான் அந்த பரிபூர்ண மனுஷிக நிலைமையே நாம பலி செலுத்தும் பொழுது புது சிருஷ்டியக்கூடிய கரு உருவாகுது. அப்பான்னு நாம கூப்பிடுறோம். அப்பான்னு இன்னைக்கு நாம கூப்பிடுறதுக்கு காரணம் நம்ம அப்பா அவருடைய ஃபர்ஸ்ட் பான் முதல் பலனா கூடிய அவருடைய செல்ல மகனை நொறுக்கி இருக்கு. அவரை பாடுகளுக்கு அனுமதிச்சிருக்கு. ஏன்னா ஆபிரகாம் தான் ஈசாக்க வெட்டணும். அப்பதான் ஈசாக் மரிப்பாங்க. நிழல்ல அங்க நிஜமா நடக்கல, நிஜத்துல நிஜமாவே நடக்கு. ஆண்டவர் மரிச்சதுக்கு காரணம் ஆபிரகாம் அங்க எப்படி வெட்டினாரோ, ஒருவேளை பூதன் தடுக்கலாம் வெட்டியிருப்பாங்க. இங்க யாரும் தடுக்கல, பிதாவாகிய தேவன் வெட்டிட்டாங்க. எப்படி பையன் கிட்ட பேசு, இந்த தேவன் செய்யலனா இன்னைக்கு நம்ம அப்பாவை அப்பான்னு கூப்பிடும். இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்திற்குள்ள நம்ம பிரவேசிச்சே இருந்திருக்கோம். இப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்ய போறோம்? என்ன செய்யலனா இந்த நினைவு கூறுதல்ல அடையாளமா அந்த பாத்திரத்துல பானம் பண்றோம் பாத்தீங்களா? அந்த பாத்திரத்தை அன்னைக்கு பானம் பண்றது பெருசு இல்ல. நம்ம அர்ப்பணிப்பின் வாழ்க்கை முழுக்க அந்த பானம் பண்றதுன்னா என்னன்ற அந்த அடையாளம், அந்த பாடுகள் நிறைந்த கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் நிறைந்த அந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா? அந்த சந்தோஷமா வாழும். அந்த கப்பை ஜாய்ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணும். இப்பேற்பட்ட தேவனுக்கு அதான் நம்ம வாசிக்கும் 116 சங்கீதம் 12-15 வரைக்கும் வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. எப்படி ஆண்டவனுடைய மரணம் தேவன் பார்வைக்கு அருமையா இருந்துச்சோ, அதே போல கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணமும் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கு. அந்த மரணத்தை இதுக்கப்புறம் தான் வரப்போதா இல்ல, செத்துட்டோம் அர்ப்பணிப்பிலே, அத மரணபரிந்தம் நாம செய்து தேவனுடைய பொற்பாதங்களில் திருச்சபையின் கிளைகளாக சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.